திருப்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை ஆதரித்து சிங்கம்புணரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி உதாரணத்திற்கு அண்ணன் ஐயா மாதவன் அவர்கள் 4 முறை நீங்க தேர்வு செஞ்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்க. அண்ணாவுடைய மிக நெருங்கிய நண்பர் அண்ணன் ஐயா மாதவன் அவர்கள். அதே மாதிரி 2 முறை அண்ணாவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். இந்த பகுதியில் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அவருடைய சிலையை நான் தான் சில மாதங்களுக்கு முன்பு இங்க வந்து திறந்து வச்சேன். அதே போல சிறுகதை மன்னன் திரு எஸ். தென்னரசு அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தவர். கலைஞருடைய நண்பர். எல்லாரும் அவரை சிறை பறவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் போராட்டத்தில் அவ்வளவு மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்காக சிறை சென்றவர் அண்ணன் திரு எஸ். தென்னரசு அவர்கள். கிருங்காக்கோட்டையில அணை கட்டியதற்காக அவருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து செலவச்சாங்க. அந்த சிலைய சில மாதங்களுக்கு முன்பு புனரமைக்கப்பட்ட சிலைய நான் தான் வந்து திறந்து வச்சேன். அதே மாதிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாக்கி அவர்கள், அவரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களுக்காக உழைத்தவர். மக்கள் பிரதிநிதியாக அமைச்சராக இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் தாக்கி அவர்கள். அதே போல பெரிய அழகு அவர்கள் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பொறுப்பாளராக கழகப்பணி ஒன்றிய பெருந்தலைவராக மக்கள் பணி ஆற்றியவர் அண்ணன் பெரிய அழகு அவர்கள். அதே போல முன்னாள் ஐயா எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த ராம சிவராமன் அவர்கள் வளர்த்த அந்த பகுதி இந்த சிங்கமுனரி திருப்பத்தூர் பகுதி. இன்னைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திச்சு தைரியமா சென்ற 2021 நீங்க வாக்களிச்சு அண்ணன் அவர்களை வாக்களிச்சு அமிச்சிங்க. என்னென்ன பணிகளை இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார், என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். திருப்பத்தூர் மேலூர் வரைக்கும் 4 வழிச்சாலை பணிகள் இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்புல பூலாங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு இன்னைக்கு கூடுதல் கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறார். 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திருப்பத்தூர் பேரூராட்சியில் உள்ள வீடுகளுக்கு இன்னைக்கு சீரான குடிநீர் வழங்கப்படுதுன்னா அது அண்ணனுடைய முயற்சியில் நடந்திருக்கு. திருப்பத்தூர்ல புதிய காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. பள்ளத்தூர் பகுதியில 7 கோடி ரூபாய் மதிப்புல காவலர் குடியிருப்பு பணிகள் அண்ணன் அவர்கள் முயற்சியில வந்திருக்கு. சிங்கமுனரியில 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தானிய கிடங்கு அண்ணனுடைய முயற்சியில வந்திருக்கு. அதே மாதிரி 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வட்டாட்சியர் மற்றும் வருவாய் அலுவலகங்கள் ஆய்வாளர் அலுவலகங்கள் சிங்கமுனரி மற்றும் பொழுதுபட்டு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இன்னைக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி வரும்பொழுதே பெரிய கருப்பன் அவர்கள் இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வச்சாங்க. சில கோரிக்கைகளை நாம ஆட்சிக்கு வந்ததோ இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னா, செவரக்கோட்டை காலாப்பூர் ஊராட்சியில ஆதி திராவிடர் மக்களுக்கு ஒரு நல்ல சமுதாய நலக்கூடம் தேவை. கரையூர் புது வளவு மணக்குடி நாராயணமங்கல் ஆகிய கிராமங்களுக்கு மயானத்திற்கு செல்றதுக்கு பாதை அமைத்து தர வேண்டும். கோட்டையூர்ல ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும். நெற்குப்பை உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும். நெற்குப்பையில நியாய விலைக்கடை ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும். புதூர் ஒன்றியத்துல ஒரு புதிய கால்நடை மருத்துவமனை தேவை. வடவன்பட்டியில கால்நடை மருத்துவமனை தேவை. ஆத்தங்குடி ஊராட்சியில ஒரு மின் நிலையம் அமைத்து தர வேண்டும். கோட்டையூரிலும் ஒரு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். கானாடுகாத்தனில் ஃபயர் ஸ்டேஷன் தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். இந்த கோரிக்கையெல்லாம் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் என்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு வெற்றி பெற போன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அண்ணன் அவர்களை என்கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை நிச்சயம் நான் நடத்தி தருவேன். இன்னைக்கு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமா சென்று மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நான் கடந்த 5 நாட்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ஒவ்வொரு தொகுதிக்கா சென்று மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த தைரியத்துல தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எந்த தைரியத்தை வந்திருக்குன்னா, கடந்த 5 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில ஒவ்வொன்றையும் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நம்முடைய அரசு காப்பாத்திருக்கு. உதாரணத்துக்கு சில விஷயங்களை மட்டும் இங்க குறிப்பிட ஞாபகப்படுத்த விரும்புறேன். போன முறை நம்முடைய தேர்தல் வாக்குறுதி சொன்னோம். ஆட்சிக்கு வந்தோடனே மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னோம். நம்முடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றோன்னு திருப்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை ஆதரித்து சிங்கம்புணரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.